இன்ஸ்டாவில் நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்ப்பேன். அதில் ஒரு சில ரெசிபிலாம் வந்து அப்பப்போ சேவ் பண்ணி வச்சுப்பேன். அதில் ஒரு ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் தாளித்து இதில் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல குட்டி குட்டியாக அடை மாதிரி ஊற்றி 2 டைம் திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, புதினா சட்னிலாம் வச்சு சாப்பிட்லாம். புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு வந்துட்டு நம்ம கார பணியாரம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருந்தது. ஸோ பணியாரம் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவா பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.